எண் 14 883 ஜி சஸ்வந்த்ராஜ். நெற்றிக் கந்திரப்பினம் குற்றம் குற்றமே நக்கியல் வழிவந்த நடுவர்களுக்கும் ஆசைகளுக்கும் மாணவர்களுக்கும் என் முத்தான வணக்கங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் துண்ணியராக பெறின் என்ற வள்ளுவரின் வாக்கினை துணையாக கொண்டு எண்ணம் போல் வாழ்வு என்ற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ள நான் சஸ்வந்த்ராஜ். நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகிறாய் என்றார் புத்தர். நம் முண்டாசிகவி பாரதியாரோ எண்ணி முடித்தல் வேண்டும், நல்லவையே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்றார். நம் எண்ணங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. இதனை அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்திய ஜப்பான் விஞ்ஞானி மார்சல் எமோட்டோ அவருடைய ஆய்வில் நேர்மறையான எண்ணங்களை கொண்ட குடுவை நீரானது அழகான செய்மற்றி வடிவத்திலும் எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட குடுவை நீரானது அரோக செய்மற்றி வடிவத்திலும் இனதாம். நம் அனைவருக்கும் தெரியும் நம் உடம்பில் 70% நீர் உள்ளது என்பது. எனவே நம் எண்ணங்கள் நேர்மறையில் நமக்கு நல்லதே நடக்கும். நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வார்த்தைகளையும் செயல்களையும் உருவாக்கின்றன. இப்பொழுது நான் ஒரு குட்டி கதை கூற விரும்புகிறேன். ஒரு பலூன் வியாபாரியிடம் ஒரு சிறுவன் வந்து கேட்டான், இங்கு இருக்கும் பலூன்களில் பச்சை நிறமா, ஊதா நிறமா, இல்லை சிகப்பு நிறமா, எந்த நிறம் மிக உயர்வாக பறக்கும் என்று. அதற்கு அந்த பலூன் வியாபாரி, இங்கு இருக்கும் பலூன்கள் அனைத்தும் அதனுடைய நிறத்தை வைத்தோ உருவ தோற்றத்தை வைத்தோ உயரமாக பறக்காது, அதன் உள்ளிருக்கும் காற்றால் தான் அது உயரமாக பறக்கும் என்றார். அதே போல்தான் நம்முள் இருக்கும் உயர்ந்த எண்ணங்களே நம்மளை வாழ்விலும் உயர்த்தும். இதைதான் கண்ணதாசன் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்றார். இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை கூறுகிறேன், கேளுங்கள். 1978ஆம் ஆண்டு ஒரு வியாபாரி அவருடைய விற்பனை நிலையத்தை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு 40 கிலோமீட்டருக்கும் வைக்கிறார். அதை பிற்காலத்தில் நிறைவேற்றியும் வைத்தார். அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அது நம் அனைவருக்கும் பரிச்சயமான வசந்தன் கோணர் வசந்தகுமார் தான். அதே போல்தான் நம் உலக சதுரங்க நாயகன் குகேஷ் அவர்கள் அவருடைய 11 வயதிலேயே உலக சதுரங்க நாயகனாக எண்ணினார். அதற்காக அவர் செய்த ஒரு சிறிய செயல், தினமும் அவருடைய மடிக்கடி நித்திரையில் இதுவரை சதுரங்கத்தை வெற்றி பெற்றவர்களின் புகைப்படத்தை பார்ப்பாராம். அவருடைய எண்ணம் இன்று நிறைவேறு என்றால் அது சாதாரணம் கிடையாதல்லவா? அதே போல்தான் 1994ஆம் ஆண்டு உருவான மார்னிங் ஸ்டார் நட்சத்திரங்கள் என்ற பல்வேறு துறைகள் சாதிக்க நம் பள்ளியின் முதல்வர் திரு அறிவானந்தம் ஐயா அவர்களின் உயர்ந்த எண்ணங்களே காரணம். அவருடைய எண்ணம் இன்று கற்பக விருட்சமாகி வளர்ந்திருக்கிறது என்றால் அது மிகையாகாதல்லவா? இறுதியாக பிரச்சனைகளை கண்டு கலங்க வேண்டாம். ஏனால் அது நம்மை உயர்த்திருக்கும் படிகட்டுகள். ஒரு சொகுசான வட்டத்திற்குள் உங்கள் எண்ணங்களை சுருக்காமல் உயர்வாக வித்தியாசமாக யோசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம் மனதில் நல்ல விதைகளை விதைத்துக் கொண்டே இருப்போம். வளர்ந்தால் மரமாகட்டும், இல்லையில் உரமாகட்டும். நம்முடைய உயர்ந்த எண்ணமும் ஏயின் செயலும் ஒன்று சேர்ந்தால் இந்த உலகில் எதை வேண்டுமானால் சாதிக்கலாம். நம்முடைய உயிர் எண்ணமே மிகவும் அழகானது. எண்ணம் செயலாகிறது, செயல் பழக்கமாகிறது, பழக்கம் குணமாகிறது, குணம் வாழ்க்கையாகிறது. நம் கையெழுத்து என்று ஆட்டோகிராஃபாக மாறுகிறதோ அன்றுதான் நாம் வெற்றியாளர்கள். கனவு காணுங்கள் உயர்வாக, இலக்கை அடையுங்கள் பெரிதாக. நன்றி, வணக்கம்.